நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. தருதலப்பாய உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓட போற. சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதிய பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏண்டா நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற? வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனையெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடான்னா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய. அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூக்க வேண்டான்னு சொன்னா அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடடா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய் சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே என் சிநேகிதன் செல்வ ஒரு லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. இந்தா என்ன முறைக்கிற? மணி என்னடாச்சு? 6:75. நேத்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்த? 6:45. முந்தா நேத்து? I think 6:40. தினம் எத்தனை மணிக்கு கொண்டு வருவேன்? 6. ஏண்டா போன மாசம் காசு வாங்குறப்போ என்னடா சொன்ன? நான் சொன்னேன். என்ன சொன்ன? ஏண்டா காலையில கொடுக்க வேண்டிய காசை சாயங்காலம் கொடுக்கறேன்னு சொன்னப்ப என்னடா சொன்ன? ஒத்துக்க முடியாதுன்னா இப்ப என்னன்ற? அதுக்கு மொத்தம் உணர்த்தி இருக்குல்ல. காலையில 6 மணிக்கு கரெக்டா பேப்பர் போடணுங்கிற அறிவு வேண்டாம்? போது நிறுத்தியா. பணம் கொடுத்து பேப்பர் வாங்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன். அத ஓசில வாங்கி படிக்கும் போது உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா காசு போட்டு வாங்கின நீ என்ன பண்ண மாட்ட. போதும், நிறுத்துங்க. நீங்க ஒண்ணும் சிரிக்க தேவையில்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நானாச்சு பையனாச்சு. பையனா? ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்கே, மாத்தி மாத்தி அடியாண்டா. 4 லிட்டர் பெயிண்ட் கொடுத்தேன், ஒரே இடத்துல அடிச்சு தீத்துருவோம் போல இருக்கு. ஆமா, நீ என்னமோ 4 நடத்துறேன்னு சொன்ன, என்னாச்சு? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. உனக்கு நீயே எழுதிட்டாதான் உண்டு. நான் கூட வீட்டு வரி கட்டலப்பா, எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு இல்ல சார், புதுசா கூடி வந்திருக்கிற மிலிட்டரி ஆபீசர் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவங்க யாரும் இல்ல, கூட நானே கொடுத்தாரு. தேவி தேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி
அப்பாவி ஏய் ஏய் ஒன்ன தாண்டா பாட்டு எப்படி இருக்க பிரமாதமா இருக்கு நீ பாரு வாத்தியார அப்படியா தேவி ஸ்ரீதேவி ஒரு சிறுவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா அப்பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திடுமா ஸ்ரீதேவி ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா நான் பாடினா உங்களுக்கு என்ன ஏங்கா அவரு என்ன உங்க வாயில பாடுறாரு நல்லா கேள்றா நீ பாரு வாத்தியார நேத்து ராத்திரி வாழ்வே மாயம் படம் பார்த்தோம் அதுல இருக்குது இந்த பாட்டு 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு 1950 வருஷம் ஜனவரி மாசம் 23ஆம் தேதி குடியரசு நாடாச்சு 26ஆம் தேதி வாத்தியார எங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் பேச்சுரிமை உண்டு எழுத்துரிமை உண்டு நாங்க அப்படித்தான் பாடுவோம் தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடமா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா வரம் கொடம்மா வரம் கொடம்மா ஓடிடு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா பென் இதுல இங்க் இருக்கா எழுதும் அது போதும் பேனாவையாவது திருப்பி கொடுத்துருங்க ராமசாமி சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்டான் நீயும் சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்ட நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே ஏதாவது பரிசு மாதிரி வச்சு டிக்கெட் வைக்கலாம்னா அதுக்கும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குதே இந்த ஹோட்டல்ல கிடைச்ச 500 ரூபாய் வச்சு நாடகத்தை நடத்தவே முடியாது இமீடியட்டா ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணித்தான் ஆகணும் தாய்க்குலத்துக்காக ஒரு அருமையான ஐடியா சொல்லட்ட என்ன முதல் பரிசு 2 பவுன்ல தங்கத்துல செஞ்ச ஒரு தாலி எப்படி ஐடியா வர வர நீயும் புத்திசாலி ஆயிட்டடா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன் இப்போதைக்கு இதை வச்சுக்க ஆக வேண்டியதை பாருப்பா குட் மார்னிங் ஏடா ஏதோ பேசணும்னு சும்மா உட்காந்துருக்க என்ன விஷயம் சொல்ல ஒண்ணு இல்ல ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா அவன் திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம் டேய் உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம் இத பாரு நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்ன லவ் பண்றா குட் மார்னிங் என்னடா இது சத்தம் ஒண்ணு இல்ல